புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். அதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சியிலே நீங்கள் இணைந்திருங்கள். கர்த்தர் பெரியவர், அவர் மகத்துவமான கிரியைகளை உங்களுடைய வாழ்க்கையில் நடப்பிப்பார். இன்றைய நாளில் நான் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து ஜெபிக்க விரும்புகிறேன். 3 யோவான் 1 அதிகாரம் 2 வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதாவது ஒரு ஆத்மா வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு பிறந்த நாள் வரும்போது வாழ்த்துவார்கள், திருமண நாள் வரும்போது வாழ்த்துவார்கள், மீண்டும் மீண்டும் இந்த நாட்கள் வர வேண்டும், மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். இங்கு வாழ்த்தப்படுகிறது, ஆத்மாவை வாழ்த்துகிறார்கள். ஆத்மா வாழ்கிறது போல நீ வாழ வேண்டும் என்று. சரீரம் வாழ்கிறது போல வாழ்ந்தால் நல்லா இருக்காது, ஆனால் ஆத்மா வாழ்கிறது போல வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா என்றால் என்ன? மனிதனுக்குள்ளே இருக்கிற உண்மையான மனிதன், இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிற உண்மையான மனிதன் தான் இந்த ஆன்மா அல்லது இந்த ஆத்மா. இந்த ஆத்மா வாழவேன். இந்த ஆத்மா அழிவில்லாதது, என்றென்றைக்கும் இருக்கும். மரணத்துக்கு பிற்பாடும் இந்த ஆத்மா மரணமில்லாமல் வாழும். இந்த சரீரத்துக்குத்தான் மரணம் உண்டு, ஆத்மாவுக்கு மரணமில்லை. ஆத்மா என்றென்றும் வாழும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆத்மா விலையேற பெற்றது என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா அழிவில்லாதது என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா தேவனால் உருவாக்கப்பட்டதாய் இருக்கிறது. இந்த ஆத்மா தன்னை உருவாக்கின தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மனிதனை படைக்கும் போது தேவன் ஆவி ஆத்மா சரீரமாக படைத்தார். அதிலே இந்த ஆத்மா தான் இந்த மனிதனுடைய உண்மையான மனிதன். ஆகவே இந்த ஆத்மா வாழ வேண்டும் என்று வேதம் விரும்புகிறது, தேவன் விரும்புகிறார். இந்த ஆத்மா வாழ வேண்டும் என்றால் அது சுகமாயிருக்க வேண்டும். ஆத்மாவில் பாவம் இருக்கக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, தங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள் என்று சொல்லி. ஆகவே எந்த மனிதனும் பாவம் செய்யும் போது, எந்த சூழ்நிலைகளிலே பாவத்தில் அகப்படும் போது ஆத்மாவிலே பாவம் பதிந்து விடுகிறது. ஆத்மாவிலே பாவம் நிரந்தரமாய் குடியிருக்க பார்க்கிறது. ஆத்மாவிலே பாவம் பலம் கொள்ள பார்க்கிறது. ஆத்மாவை பாவம் கொஞ்சம் கொஞ்சமாய் அதை அழிக்க பார்க்கிறது. ஆத்மாவின் பலன் பலவீனமாக்கப்படுகிறது. ஆத்மாவின் சுகம் சுகவீனமாக்கப்படுகிறது. ஆதலால் தான் வேதம் சொல்லுகிறது, ஆத்மா வாழ்ந்திருக்க வேண்டும். ஆத்மா வாழ வேண்டுமானால் ஆத்மாவில் இருக்கிற பாவம் நீக்கப்பட வேண்டும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் நீ வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும். ஆத்மாவை வாழ பண்ணுங்கள். ஆத்மா வாழ வேண்டும், அது சாகக்கூடாது. ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறவர் இயேசு. மரித்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிற இயேசுவாய் இருக்கிறார். தேவனை மனிதனோடு இணைக்கிற, தேவனை மனிதனோடு ஐக்கியப்படுத்துறதுல ஆத்மாவும் ஒரு பங்காக இருக்கிறது. என் ஆத்மா என் ஆவி என் தேவனாகிய கர்த்தரில் களிகூறுது. என் ஆத்மா என் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது. என் சரீரம் என் தேவனுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்று நீங்கள் வைத்து கொள்ளலாம். இந்த ஆவி ஆத்மா சரீரம் ஒரு மனிதனுக்குள்ளே தான் இருக்கிறது. அதிலேயும் இந்த ஆத்மா வாழ வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் வாழ்த்துகிற வாழ்த்துக்கள் எல்லாம் சரீரத்துக்குரிய வாழ்த்துக்களாக இருக்கிறது. சரீரம் ஒரு நாள் மரித்து போய்விடும். சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு போய்விடும் அல்லது எரிக்கப்பட்டு போய்விடும். அதுக்கு சொன்ன வாழ்த்துக்கள் எல்லாம் என்னாயிரும். ஆனால் ஆத்மா அழிவில்லாதது. அதை வாழ்த்துங்கள். அதை எப்பொழுதும் வாழ்த்தி கொண்டே இருங்கள். அந்த வாழ்த்துதலுக்கு அது பாத்திரமாக இருக்க வேண்டுமானால் அந்த ஆத்மாவில் இருக்கிற பாவ அழுக்கு நீக்கப்பட வேண்டும். அப்பொழுது தான் அதால் வாழ முடியும். அப்போ பாவம், வேதம் என்ன சொல்லுது? பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது.
அழிவில்லாத இந்த ஆத்மா, விலையேறப்பட்ட இந்த ஆத்மா, அழிக்க முடியாமல் படைக்கப்பட்ட ஆத்மா பாவத்தினாலே அது செத்து போய்விடும் என்று வேதம் எசேக்கியேல் 18:20 சொல்லுகிறது. ஆகவே இந்த ஆத்மா வாழ வேண்டுமென்றால் அது சாகக்கூடாது. ஒன்று வாழ்வா சாவா என்கிறது போல. ஆகவே அழிவில்லாத ஆத்மா, என்றென்றும் இருக்க வேண்டிய ஆத்மாவை பாவமானது அழித்து விடுகிறது. ஆதலால் இந்த பாவத்தை ஆத்மாவிலிருந்து நீக்கினால்தான் இந்த ஆத்மா வாழும். பாவத்தை ஆத்மாவிலிருந்து நீக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. இயேசு அந்த பாவத்தை நீக்கிறவர். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் அந்த பாவத்தை நீக்கும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து எல்லாருடைய பாவங்களையும் தன் சரீரத்திலே ஏற்று அவர் சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இயேசுவினுடைய இரத்தம் சிந்தப்பட்டது சிலுவையில். அந்த இரத்தம் வேதம் சொல்லுகிறது 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று. அந்த இயேசுவின் இரத்தத்தினால் உங்களோட ஆத்மா கழுவப்பட்டால் மாத்திரமே உங்களோட ஆத்மாவால் வாழ முடியும். ஆத்மா அந்த வாழ்த்துதலை பெற்றுக்கொள்ளும். இல்லாட்டி பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்கிற நிலைக்கு போய்விடும். ஆகவே உங்கள் ஆத்மா சாகுமா வாழுமா? உங்கள் ஆத்மா சாவை அடைய போதா அல்லது வாழ்க்கையை வாழப்போகிறதா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சரீரத்துக்கு முடிவுண்டு நான் முதல் சொன்னது போல, ஆகவே ஆத்மா வாழ வேண்டுமென்றால் அதுக்கு ஒரே ஒரு காரியம்தான் இருக்கிறது. ஆத்மா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும்போது அவருடைய முள்முடியிலிருந்து வழிந்த இரத்தம், அவருடைய சரீரத்தில் சவுக்கால் அடிக்கப்பட்ட போது வழிந்து வந்த இரத்தம், அவருடைய கைகளிலேயும் கால்களிலேயும் ஆணிகளால் அடிக்கப்பட்ட போது பாய்ந்து வந்த இரத்தம், அவர் மரித்த பிற்பாடு அவருடைய விழாவில் ஈட்டியால் குத்தின போது பாய்ந்து வந்த இரத்தம், அந்த இரத்தம் பரிசுத்த இரத்தம், விலையேறப்பட்ட இரத்தம் ஒவ்வொரு ஆத்மாவையும் கழுவி சுத்திகரித்து மரணத்துக்குள்ள ஆத்மா போகாதபடி அழியாதபடி அதை என்றென்றைக்கும் வாழ வைக்கிற இரத்தம். உங்களோட ஆத்மா பாவத்தில் இருக்கிறதா? உங்களோட ஆத்மாவில் பாவ கரை உண்டா? உங்களுடைய ஆத்மாவில் பாவம் பலன் கொள்ளுகிறதா? இப்பொழுது ஒரு வழி இருக்கிறது. உங்களுடைய ஆத்மாவை இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்படும்படி கேளுங்கள். இயேசுவை உங்களுடைய உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் வந்து அமரும்படி கேளுங்கள். அப்பொழுது இயேசு வருவார். இயேசு வரும்போது அவருடைய இரத்தம் உங்களை கழுவி சுத்திகரிக்கும். அப்பொழுது உங்களோட ஆத்மா என்றென்றும் வாழும். நித்தியமாய் அது வாழும். அதற்கு சாவு இல்லாதபடி, மரணம் இல்லாதபடி அந்த ஆத்மா என்றென்றும் வாழத்தக்கதாய் இருக்கும். என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை நீங்கள் சொல்லுங்கள். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே நான் இப்பொழுது சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவே, எனக்குள்ளே வாரம். இயேசுவே, என் பாவங்களை மன்னியும். என் ஆத்மாவில் இருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் கழுவி உம்முடைய இரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என் ஆத்மா சாகக்கூடாது. என் ஆத்மா என்றென்றும் வாழும்படி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு நித்திய ஜீவன் என் ஆத்மாக்கு தாருங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன் என்று சொல்லி படிச்சவையுங்க. பிதாவை அப்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆத்மாவை உம்முடைய இரத்தத்தினால கழுவி வாழும்படி வாழ்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்மா என்றென்றும் வாழ்ந்திருப்பதாக. ஆமேன். எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற